Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2007ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரிஸை ட்ரேடிங் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி யுஏஇ, மெக்சிகோ, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் யூகே இந்த மாதிரி மோர் தென் 30 கண்ட்ரீஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ் வித் கஸ்டமைஸ்டு, மாடிஃபைடு அண்ட் ஆக்சசரைஸ்டு மெஷின்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் வெர்டிகல்ல பாத்தீங்கன்னா யூஸ்டு அண்ட் ரீஃபர்பிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் வெர்டிகல்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஓன் சப்சிடரி பிராண்டான ஹெக்ஸல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸை அடிஷனலா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி 1500 கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க. இதுல 900 நியூ அண்ட் 600 ரீஃபர்பிஷ்டு மெஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி 1972ல இருந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஓவரால் 3 குளோபல் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்றாங்க அண்ட் இந்த கம்பெனியோட வேர்ஹவுஸ் ஃபுட் பிரிண்ட் ரொம்பவே வைடா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். டிசம்பர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில 228 சப்ளையர்ஸ் இருக்காங்க, 172 கான்ட்ராக்டர்ஸ், 51 ட்ரேடர்ஸ் அண்ட் 5 மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. இந்த கம்பெனில 90 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி சப்ளை பண்ற மெஷினரிஸ் பாத்தீங்கன்னா எக்ஸவேட்டர்ஸ், டோசர்ஸ், மோட்டார் கிரேடர்ஸ், வீல் லோடர்ஸ், ரோலர்ஸ், டெலிஹேண்ட்லர்ஸ், கிரெயின்ஸ், பில்லிங் ரிக், பேவர்ஸ் அண்ட் பேக் ஹோல் லோடர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் கிளைண்ட் போர்ட்ஃபோலியோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது சேல் ஆஃப் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ்ல இருந்து 60.94% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரீஃபர்பிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ்ல இருந்து 34.63 அண்ட் ஓன் பிராண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ்ல இருந்து 3.79% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரிமைனிங் வெர்டிகல்ஸ்ல இருந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஹைட்ராலிக் எக்ஸவேட்டர்ஸ்ல இருந்து 30.98, பேக் ஹோ லோடர்ஸ் 24.53%, மோட்டார் கிரேடர்ஸ் 11.95% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் அவுட் சைடு இந்தியால இருந்து மட்டுமே 99.18% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. பட் வித்தின் இந்தியால 0.82% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் அவுட் சைடு இந்தியால இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட்டான நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 115 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 121 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிபெண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்ட் நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல EPS 6.15 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.67 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரிஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 21.06ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசனால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7805 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 59.50% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 21.22% மெயின்டைன் பண்றாங்க.
ROE return on equity வந்து 28.30% and return on capital employed ROCE வந்து 18.39% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த மூணு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் இயர் 25ல 5.03% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது 0.58 டைம்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுனாவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரிஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடிங் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் அண்ட் விஷன் இன்ஃப்ரா எக்யூப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில ஏஸ் கம்பெனி வந்து ரொம்பவே டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போதும் நியூட்ரல் பொசிஷன்ல தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவங்களோட பியர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்டோட growth வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்தியாவோட இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் சார்ந்து இருக்கு. இன்கேஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் சப்ளை செயின்ல இஷ்யூஸ் வந்ததுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட மோர் தென் 84% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் இன்கிரிமெண்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 25 அதாவது இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 120 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 116.15 crores. ஆக்சுவலா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஐபிஓ ரிலீஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம அனலிசிஸ் வீடியோ போட்டுருவோம். பட் இந்த டைம்ல நிறைய ஐபிஓஸ் வர்றதுனால இந்த வீடியோ வந்து ஸ்லைட் டிலேவா நான் ரிலீஸ் பண்றேன். நெக்ஸ்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 30 நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் லிஸ்டிங் வந்து October 3. இவங்களோட அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸை நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்ல 100% ஹோல்டு பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்ல இன்னும் அப்டேட் வரல. இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா பெட்டர். ஃபைனலா ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 21 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 17.5% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து எந்தெந்த ஐபிஓல அப்ளை பண்றேன் அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸலை இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம்ல பப்ளிஷ் ஆகிருக்கு. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.